ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இதேமாரி கிரெடிட் கார்டுங்க, அதேமாரி புக்குங்க. நான் இந்த மிஸ்டேக் ரெட் ரோஸ் ஆரக்கிள் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதேமாரி இந்த புக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதேமாரி திங்ஸ்லாம் ரிவ்யூ கொடுக்கணும். நீங்கள் எழுதின புக்காகட்டும், இது கிரெடிட் கார்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றப்போ, இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலனா இது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் அபவுட்டில் என்னோடய அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எதனா கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதேமாரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதே தான், அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இதேமாரி ரிவ்யூ போகிறேன். நான் ரெடி, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை. ஸோ எந்த திங்ஸும் அப்படி கிடையாது. புக்ஸு, கிரெடிட் கார்டு, சம்திங் நியூ நல்லா இருக்கணும். ஸோ அதேமாரி இருக்கிறதுலாம் நான் போடுவேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த திங்ஸாக இருந்தாலும் ஓகே, பட் ஆனால் இருந்தாலும் கிரெடிட் கார்டு, புக்குங்க அதேமாரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? அதேமாரி இருந்தால் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒன்று மட்டுமே சொல்லுவேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய திங்ஸை என் பேஜில் என்னுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய அபவுட்டில் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? இது சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னு தெரில. இன்றைக்கி இந்த ரிவ்யூ பற்றி ரிவ்யூ நீ பண்ணுற ரிவ்யூ சொல்லு, மற்றவங்களும் ப்ராடக்ட் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு டியூஷன் சொல்லிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன் கைஸ், ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இதேமாரி கிரெடிட் கார்டுங்க, அதேமாரி புக்குங்க. நான் இந்த மிஸ்டேக் ரெட் ரோஸ் ஆரக்கிள் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதேமாரி இந்த புக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதேமாரி திங்ஸ்லாம் ரிவ்யூ கொடுக்கணும். நீங்கள் எழுதின புக்காகட்டும், இது கிரெடிட் கார்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றப்போ, இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலனா இது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் அபவுட்டில் என்னோடய அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எதனா கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதேமாரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதே தான், அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இதேமாரி ரிவ்யூ போகிறேன். நான் ரெடி, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை. ஸோ எந்த திங்ஸும் அப்படி கிடையாது. புக்ஸு, கிரெடிட் கார்டு, சம்திங் நியூ நல்லா இருக்கணும். ஸோ அதேமாரி இருக்கிறதுலாம் நான் போடுவேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த திங்ஸாக இருந்தாலும் ஓகே, பட் ஆனால் இருந்தாலும் கிரெடிட் கார்டு, புக்குங்க அதேமாரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? அதேமாரி இருந்தால் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒன்று மட்டுமே சொல்லுவேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய திங்ஸை என் பேஜில் என்னுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய அபவுட்டில் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? இது சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னு தெரில. இன்றைக்கி இந்த ரிவ்யூ பற்றி ரிவ்யூ நீ பண்ணுற ரிவ்யூ சொல்லு, மற்றவங்களும் ப்ராடக்ட் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு டியூஷன் சொல்லிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன் கைஸ், ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஓகே, பாய்.